இந்த பதிவில் என்ன சொல்ல போறோம்னா, சேலரி அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிடுவோம், இல்லைன்னா உங்களை வாழ்வாதாரத்தை முடக்கிடுவோம். விரட்டெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. உன்னை வாழ விடாம துரத்தி விட்டுருவோன்றது தான். இதைத்தான் வந்து நம்ம கலெக்ஷன் ஏஜென்ட் சிகாமணிகள் தான் ஃபோன் பண்ணி சொல்றது. இந்த சேலரி அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுவோம் சார், வருங்காலத்தை எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது, நாசமா போயிடுவீங்க, நல்லா இருக்க மாட்டீங்க. இதுதான் அது சொல்றதுக்கு அர்த்தம். இதை சொல்றதுக்கு படிச்சவனுங்களாம் வேலை செய்யறாங்க ரெக்கவரி. ஆனா ரெக்கவரி என்ன மதிக்கிறது இல்லை, அவனுக்கு கேவலமா பேசுது, அசிங்கசியமா காரி துப்புறது, ஜெயில பிடிச்சி போடுறது. அவனுக்கு திருந்த மாட்டானுங்க. என்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த குட்டையில உன்ன மட்டும் அங்கதான் ஓடிட்டு இருக்கும். அதனால சேலரி அக்கௌண்ட் ஃப்ரீஸ் அப்படின்னு வருது. ஹை ப்ரொஃபைல் தான் சார் பாப்பா எப்பவுமே. ஒரு ஹை ப்ரொஃபைல், ஒரு 1 லட்சம் சம்பளம் வாங்கினவர் இவங்க தான் பிடிப்பாங்களே தவிர, ஒரு 1 லட்சத்துக்கு கீழே சம்பளம் வாங்குறவங்க வர வாய்ப்பு இல்லை. அதோட மட்டும் இல்லாம எல்லாருக்கும் சேலரி ஃபீஸ் பண்ணிட்டு இருந்தாக்கா இங்க பேங்க் எங்கேயும் ஸ்தம்பிச்சு போயிடும். போய் ஏன் கேட்குறீங்களா? இந்தியாவில் ஒரு 20% பேர் கடன் வாங்கியிருப்பாங்களா, ஒரு 20-25 கோடி. இதுல டிஃபால்ட் ஆனவங்க அத்தனை சேலரி அக்கௌண்ட்டும் ஃப்ரீஸ் பண்ணிட்டா மொத்தமா அவங்க பேங்க்ல யாருமே வச்சிருக்க மாட்டாங்க அக்கௌண்ட். ஒன்லி சொபஸ்டிகேட்டட் பீப்புள் மட்டும் தான் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. ஸோ யார் வந்து பணம் போடுறது, யார் இந்த மினிமம் டிரான்சாக்ஷன் பண்றது, அப்புறம் எப்படி மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம்னு சொல்லி பேங்க் எப்படி கொள்ளடிக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு எல்லாம் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலன்னு மாசமான ஒரு அமௌண்ட் பிடிக்கிறாங்க. ஆசைப்பட்டு ஆக்சிஸ்ல அக்கௌண்ட் வைக்கிறாங்க, 20,000 மெயின்டைன் பண்ணணும், ஐடிஎஃப்சில வச்சா 10,000 மெயின்டைன் பண்ணணும், எஸ்பிஐல 1000 ரூபாய் மெயின்டைன் பண்ணணும், இந்தியன் பேங்க்ல 1000 ரூபாய் மெயின்டைன் பண்ணணும். இப்படி ஒவ்வொரு பேங்க் மினிமம் பேலன்ஸ் கொடுக்கலன்னா அதை புடிச்சிட்டு போயிடுறான். பாவம், அவன் வாங்குறதே கம்மியானது. இதுல வந்து கொஞ்சம் இந்த பிரைவேட் ஃபைனான்ஸ் பேங்க் இருக்கு பார்த்தீங்களா, இவங்ககிட்ட வச்சுட்டா இன்னும் சுத்தம். அதாவது ஒவ்வொரு பேங்க் பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணாதீங்க, ஓப்பன் பண்ணுவான், திடீர்னு பார்த்தா ஃப்ரீஸ் பண்ணுவான். உங்க டிரான்சாக்ஷன் சரியில்லைன்னுவான், ஒரு டிரான்சாக்ஷன் கூட இருக்காது. எங்க வந்து கைடன்ஸுக்கு எதிரானதுன்னுவான். டிபிஎஸ் பேங்க் மாதிரி ஒரு ஃப்ராட் பேங்கும் கிடையாது. ஏன்னா அவனுக்கு வந்து 20,000 போட சொல்லிட்டு அடுத்த ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. அவள் தான் அந்த அக்கௌண்ட் அப்படியே முடக்கிடுவாங்க. கேட்டாங்க ஆர்பிஐக்கு நாங்கள் பிரச்சனை, எங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு அப்படி தான். சிங்கப்பூர்லேயே ஃபர்ஸ்ட்னுவான். உலக மகா ஃப்ராடே அந்த டிபிஎஸ் பேங்க் தான். எங்க நிறைய ஆதாரம் இருக்கு, யாராவது கேட்டீங்கன்னா நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். இந்த மாதிரி அவனுக்கு கொள்ளையடிக்கிறது குறைஞ்சு போயிடும் இல்லையா? இப்போ கொள்ளையடிக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லா அக்கௌண்ட்டையும் ஃப்ரீஸ் பண்ணி விட்டா, ஒரு 1 லட்சம் வாங்கணும், 2 லட்சம், 10,000 வாங்கணும் கூட ஃப்ரீஸ் பண்ணலாம் அக்கௌண்ட்டை. இப்படி சேலரி ஃப்ரீஸ், அக்கௌண்ட் ஃப்ரீஸ், டெபிட் ஃப்ரீஸ் இப்படியே பண்ணிருந்தீங்கன்னா இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் டோட்டலா பேங்கிங், அதுவும் வந்து நடுத்தர வரைக்கும் பேங்கிங் வச்சுக்க முடியாது எந்த பேங்க்லையும். அதனால ஃப்ரீஸ் பண்ணலாம். அதாவது ஆர்பிட்ரேஷன் அவார்டை வாங்கி முறைப்படி போயிட்டு கோர்ட்ல போயிட்டு அவார்டு வாங்கி வந்து அதை ஜட்ஜ்மெண்ட் ஆகி ஃப்ரீஸ் பண்றதா பண்ணலாம். பட் அது 10 லட்சத்துல ஒரு 10 பேர் தான் நடக்கும். ஏன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா அவ்வளோ பேருக்கும் அவங்க வந்து செலவு பண்ணிட்டு போக மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் அங்கேயும் எங்கேயுமா பேன் கார்டை வந்து அக்கௌண்ட் வச்சுட்டு இருக்காரு, இவர் அக்கௌண்ட் நிறைய டிரான்சாக்ஷன் வருதுன்னு ஐடென்டிஃபை பண்ணா மட்டும்தான் இது சேலரி அக்கௌண்ட் ஃப்ரீஸோ, அக்கௌண்ட் லீனோ அல்லது டெபிட் ஃப்ரீஸ் எதை வேணா பண்ண முடியுமே தவிர இன்னைக்கு எல்லாத்துக்கும் பண்ண முடியாது, வாய்ப்பு இல்லை. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் ஃப்ரீஸ் பண்ணீங்கன்னா அடுத்தவங்க வாழ்வாதாரம் வந்து ரொம்ப வாழ்வாதாரம் பாதிக்கப்படுறத விட பேங்கிங்க குறைஞ்சிரும். ஸோ மினிமம் இப்போ 10,000 வச்சுட்டு அதை மெயின்டைன் பண்ணி எவ்வளோ பேர் இருக்காங்க. குறைஞ்சிச்சுன்னா திருப்பி போட்டு எடுக்கிறது. அவங்க முகமாக பிளாக் பண்ணிட்டீங்கன்னா அந்த பணத்தை எப்படி வாங்குவாங்க? ஸோ வேற வழி தான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அதனால சேலரி ஃப்ரீஸ்னு பயமுறுத்தினா பெரும்பாலும் நடக்க வாய்ப்பு இல்லை. 99% இல்லை, 1%